கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 16வது திருவசனம். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் இன்னும் ஆவியானவரோடு கர்த்தரோடு எவ்வளவு இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி புத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் குணமடைவதற்கு, சுகமடைவதற்கும் சில கீஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து எப்படி நம்முடைய பதில்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்தும் சில காரியங்கள் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கைகளுக்கு, நம்முடைய ஊழியங்களுக்கு இன்றியமையாதவைகள், அத்தியாவசியமானவைகள். இவைகளிலே வளர தேர நம்மை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவராக, உண்மையுள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக இந்த திருவசனத்திலே பாருங்கள், நீங்கள் சொஸ்தமடையும்படி நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் மன்னிப்பை கேளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இதில் நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் விரும்புகிற உறவுகளுக்குள்ளே நம்மை சீர்படுத்தவும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்று ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிற காரியம் மிகவும் அவசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், கணவன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும். சபையிலே விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியர்களும் ஜெபிக்கிறார்கள், ஊழியர்களும் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டும். இது இன்னைக்கு ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியர் ஜெபித்தால் போதும் என்று சொல்லி விசுவாசிகள் இருந்துவிடக்கூடாது. நாம் ஏதோ ஒரு கடைசியில் ஜெபம் பண்ணுவார், கடைசியில் ஆமேன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. சோத்திரம். அதிலே அந்த உறவு முறைகளிலே நல்ல ஒரு ஆரோக்கியம், சமாதானம் பெருக வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே அது மிகவும் அத்தியாவசியமானது. சோத்திரம். ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த உறவுகளை ஆவியானவர் ஒத்தாசையோடு சீர்படுத்தி கொள்ள நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் வரும். ஆவி ஆத்தும சரீரத்திலே வரும், வாழ்க்கையிலே வரும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்று நமக்குள்ளே எதற்காக சண்டைகள், பிரச்சனைகள் வருகிறது என்றால், அவரவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பங்கள், இச்சைகளை நிறைவேற்ற நாம் முயலுகிறபடினால்தான் அங்கே யுத்தங்கள் வருகிறது. சோத்திரம். தனிப்பட்ட மனிதனுக்கும் அப்படித்தான், சோத்திரம். ஒரு இனத்துக்கும் அப்படித்தான், இனங்களுக்கு நடுவிலும் அப்படித்தான். அதை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். இதிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சீர்பொருந்த வேண்டும் என்றும் ஆவியானவர் விரும்புகிறார். நான் சொல்வது தான் கரெக்டு என்று சொல்லி அதில் சில நேரங்களிலே நியாயம் இருக்கலாம், சில நேரங்களிலே நியாயக்கேடும் இருக்கும். இதில் கர்த்தருக்கு முன்பதாக நாம் அப்படி உணர்த்தப்படும் பொழுது அதை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது நாம் சொஸ்தம் அடைவோம். மாநிலங்கள் சொஸ்தமடையும், நாடுகள் சொஸ்தமடையும்,
குடும்ப வாழ்க்கை சொஸ்தமடையும், சபை வாழ்க்கை சொஸ்தமடையும், ஊழியங்கள் சொஸ்தமடையும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அதை குறிப்பிடுகிறார். எதுக்கு உபத்திரவங்கள் வருகிறது? அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்போது நம்மளுடைய விருப்பங்கள், நம்முடைய இச்சைகள், ஸ்தோத்திரம், இச்சைகள் என்று சொன்னால் பாலுறவு இச்சைகள் மாத்திரமல்ல, அதுவும் இருக்கிறது. ஆவியானவருக்கு முன்பதாக அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளே போகக்கூடாது. அதே நேரத்தில் அந்த இச்சைகள் என்று சொல்வது லௌகீக இச்சைகள், வாழ்க்கைக்கு அடுத்ததான காரியங்கள். ஸ்தோத்திரம். அதில் நாம் தாந்தொன்றித்தனமாக கட்டுக்கடங்காமல் போகும்போது அங்கு பிரச்சனைகள் வருகிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். அதில் ஆவியானவர் அழகாக ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், நீங்கள் உபத்திரவப்படுகிறது அது உங்களுக்குள்ளே நல்லதை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். அதிலே சோதனைகள் வருவதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அதுக்காக தான் ஆவியின் கனியில் இச்சை அடக்கமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், இந்த காரியங்களில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் சித்திக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். இதில் நம்ம என்ன நினைத்து விடுகிறோம்? ஆமாம், அங்கே ஆவியானவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் யுத்தங்களை பண்ணுகிறீர்கள், சண்டைகளை பண்ணுகிறீர்கள், ஆனால் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது. பாருங்கள், ஜெபத்திலே பல்வேறு நிலைகள் இருக்கிறது. எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கிறோம். விண்ணப்பம் என்பது கர்த்தருடைய உயரிய ஆளுகை அதிகாரத்தை புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆமாம், இந்த உலக காரியங்களிலே, பூமிக்கு அடுத்த காரியங்களிலே இந்த இச்சைகளினாலே சண்டைகள் போடுகிறோம், யுத்தங்கள் நடக்கிறது, நாடுகளுக்கு நடுவிலேயும் நடக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் இது ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்குள்ளே தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது மிகவும் அவசியம். அது எனக்கு எதுக்கு அந்த இது அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணாமல் இருந்து விடாதிருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் அது பாவமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். இன்று திறப்பிலே நிற்கிறவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதில் வளர விரும்புகிறவர்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் உங்களை நிரப்புவான். ஸ்தோத்திரம். நம்ம எல்லைகளுக்கு நடுவிலேயும் சொஸ்தமடைதல் தேவைப்படுகிறது. அது கர்த்தர் வைத்திருக்கிற சீருக்குள்ளாகத்தான் அந்த சொஸ்தம் உண்டு, அதை மறந்துவிடக்கூடாது. இந்த தேவன் சிருஷ்டி கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், வான மண்டலத்தை இல்லைனால் ஏதாவது வீடியோஸ், ஃபோட்டோஸ் போய் பாருங்கள். எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கோள்களும் அவைகளுக்கு நியமிக்கிட்டிருக்கிற பாதையில் அழகாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அங்கே சுய இச்சையினால், மாம்ச இச்சையினால், தவறான உலக இச்சைகளினால் வருகிற சண்டை அங்கே இல்லை. கர்த்தர் அதே காரியத்தை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு மனுஷிக்கும் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் நமக்கு சவால்கள் வரும்போது இன்னும் ஒரு ஜெயம் கிடைக்காமல் சித்திக்கிறதில்லை என்றால் அதான் அர்த்தம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் சித்தி பெறுகிறதில்லை என்றால் சித்தினா ஜெயம். ஓகே, யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நாம் விண்ணப்பம் பண்ண பழக வேண்டும். கர்த்தருடைய உயரிய அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்கள் என்றால் அவருடைய தேவத்துவம். அவர் தேவாதி தேவனாக இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய ராஜரீகத்தை, அவருடைய ராஜத்தன்மையை புரிந்து கொண்டு, ராஜாதி ராஜாவை புரிந்து கொண்டு அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சுத்தமடைகிறது மாத்திரமல்ல, ஜெயத்தை கொடுக்கலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சில வருடங்களுக்கு ஒரு ஒரு 6-7 வருடங்களுக்கு ஒரு முறை தேசமெங்கிலும் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் நடந்தது. ஸ்தோத்திரம். ஊழியத்தில் செல்வதற்கு கொஞ்சம் இடையூறாக இருந்து கொண்டு இருந்தது. ஆவியானவர் அந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு ஏவினார். பாருங்கள், 1-2 நாட்கள் போராடி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அந்த ஸ்ட்ரைக் எல்லாமே நார்மலாக தேவன் உதவி செய்யும். இன்று தேவனுடைய ஜனம் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அது எதுக்கு நமக்கு என்று சொல்லி இருந்து விடக்கூடாது. ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளுவார். அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இதை யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு அடுத்து 17வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அங்கே 2 பரிசுத்தவான்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று யோபு, இன்னொன்று தீர்க்கதரிசியாகிய எலியா. யோபு அவருடைய வாழ்க்கை, அவருடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், அவருடைய குடும்பம், பிள்ளைகள், இணைந்தன பந்துக்கள், அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறவராக இருந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவரை கனம் பண்ணுவதற்காக சில சோதனைகளை அனுமதித்தார். இதன் மூலமாக யோபுவின் பொறுமை பாராட்டப்படுகிறது. அது பொறுமை என்று சொல்கிறதை விட என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ் எல்லாம் கர்த்தரால் பாராட்டப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மூலமாக கர்த்தர் அவரை ஒரு முன்மாதிரியாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கும் குறிப்பிடுகிறார், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் குறிப்பிடுகிறார். யோபுவினுடைய பொறுமையை குறித்து அங்கு பொறுமை என்று சொல்வதை நான் ஏற்கனவே சொன்னபடி பொறுமை, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மையோடு விடாமுயற்சியோடு கர்த்தருடைய பாதத்தையே பற்றி கொள்ளுகிறார். யோபு 42:2 கர்த்தர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினபடியினால யோபு சொல்லுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்டவர் அவரிடத்துல அவருடைய ஜனத்துக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் யோபுவையும் ஆசீர்வதிக்கிறார். இரட்டத்தனையாக முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையிலே அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அவர் அதுக்கு முன்பதாக கிழக்கத்திய புத்திரரிலேயே பெரியவராக இருந்தார். இன்னைக்கு பூமியை 2ஆக பிரிக்கிறோம், கிழக்கு மேற்கு என்று சொல்லி. பாருங்கள், கிழக்கத்திய புத்திரரிலே அவர் பெரியவராக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் முழு பூமியிலும் அவர் கர்த்தர் கனம் பண்ணினார். இன்றும் அவருடைய புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிறது, அவருடைய பெயர் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய பெயர் கனத்துக்குரியதாய் நற்சாட்சி பெற்று மற்றவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரியாய் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். பாருங்கள், யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல். ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம பார்த்தது சொஸ்தமடையும்படி, ஜெயம் பெறும்படி ஜெபிக்கிறது. அதில் இதுவும் இருக்கிறது, ஊக்கமான ஜெபம் அவசியம். அது ஆவியானவர் கொடுக்குற ஊக்கம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே 5:17 எலியா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் கர்த்தரோடு நடந்தார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆகாப் ராஜா காலத்தில் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்தில் மழை பெய்யாமல் இருக்க போகிறது சொல்லு என்று சொன்னார். 3 வருடங்கள் சில மாதங்கள் மழை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் அவர் கருத்தாய் ஆண்டவராகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் பண்ணினார். மறுபடியும் மழை வந்தது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே அவர் ஒரு ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இன்று பூமிக்குரிய காரியங்களிலே வறட்சி, தட்டுப்பாடு, யுத்தங்கள், கலகங்கள், ஆமாம், சமாதானமற்ற சூழ்நிலைகள், தத்தளிப்புகள், இக்கட்டான சூழ்நிலைகள், இதில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே தான் அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும்.
தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திலேயே சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். யோபுவுக்கு கற்றுக் கொடுத்தார், எலியாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எலியாவுக்கு 3 ஆண்டுகள் சில மாதங்கள் அவருக்கு தட்டுப்பாடு இல்லை. தேவனாகிய கர்த்தர் அவரை அதிசயமாய் போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார். திருப்பி 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் போய் ஆகாபு உன்னை காண்பி என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக சரியான நிலைப்பாடை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்று ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது அவசியம். ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்காக, ஸ்தோத்திரம், வருங்கால சந்ததிக்காக ஜெபித்தார். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார். யாக்கோபு தேவனிடத்தில் போராடினார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாக ஸ்தோத்திரம், உங்கள் இனஜன பந்துக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இதில் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கேற்ற பிரயாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அதிலும் முக்கியமானது ஜெபம். ஊக்கமான ஜெபத்திற்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு 5வது அதிகாரத்தில் இந்த 2 பரிசுத்தவான்களை ஆவியானவர் அதற்காகத்தான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், திரும்ப மழை வருவதற்கு முன்பதாக எலியா செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்தன. யோபுவுக்கு ஒரு காரியம் இருந்தது, எலியாவுக்கு சில காரியங்கள் இருந்தன. ஆகாபுவுக்கு காமிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த தவறுகள் அவர்களுக்கு முன்பதாக சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும், சீர்படுத்தப்பட வேண்டும். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பலி செலுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களுடைய அவைகளுடைய போலித்தன்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மாயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையான தேவனை உண்மையான முறையிலே அணுகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் உண்மையும் ஜீவனுமாக இருக்கிறார், வழியும் சத்தியமும் ஜீவனுமானது. கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அவர் வழியும் உண்மையும் ஜீவனும், சத்தியம் என்பது அதில் உண்மை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வழியில் தான் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், நமக்கென்றும் பெற்றுக்கொள்ளுகிறோம், நமக்கு அருமையானவர்களுக்கென்றும் பெற்றுக்கொள்ளுகிறோம், தேசத்திற்கென்றும் பெற்றுக்கொள்ளுகிறோம், திருச்சபைக்கென்றும் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் இவ்வளவு நாளும் கண்டும் காணாதவர்களாக விட்டு கொடுத்து விட்டு அவர்கள் வேலை, அவர்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. ஆனால் அதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள், விட்டு கொடுத்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரை ஆராதித்து தொழுது சேவிக்கக்கூடிய அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெப அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் விரும்புகிறபடி தேவ திட்டத்தின்படியான ஊழிய அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள், அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். அடுத்தபடியாக நாம் கர்த்தருடைய காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். துஷ்ட நியாயத்தை அறியான், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார். பாருங்கள், இந்த இடத்திலே கர்த்தர் அவருடைய விலையேறப்பெற்ற அறிவாகிய பொக்கிஷத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். இதில் அந்த சகலத்தையும் என்கின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள், எல்லைகள், இதிலே கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார். வேதம் பதிவிடுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே ஞானம், அறிவு என்கின்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதிலிருந்து அவர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு தக்கவாறு அதிலே நமக்கு தேவையான அந்த
அறிவை நமக்கு கொடுக்கும். இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற துறைகள், ஒருவேளை நீங்கள் முழு நேர ஊழியக்காரிகளாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், ரிசர்ச் ஸ்காலர்களாக ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்கலாம், அதிகார பொறுப்புகளில், அரசாங்க பொறுப்புகளில், தனியார் பொறுப்புகளில் இருக்கலாம், ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. இதில் நீங்கள் கோட்டை விடுவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம். இது முக்கியமானது. ஜெபமும் முக்கியமானது. இது ரெண்டுமே கர்த்தருக்கு முன்பதாக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இன்று பூமியில் துஷ்டர்கள் என்ற ஒரு குரூப் இருக்கிறது. அவர்களுக்கு நியாயம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார். இன்று கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிகவும் அத்தியாவசியமானது. ஸ்தோத்திரம். இன்று ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை குறித்து ஏதோ மேலோட்டமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்று சொல்லி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். மேலோட்டமாய் கேட்கறதுனால மாத்திரமல்ல, ஏதோ என்னதான் நடக்குது பார்ப்போம் என்று சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்று ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தது நீங்களும் நானும் தேவனுடைய உரிமை பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக. அதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு வெற்றி வேந்தராக சென்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரோடு ஒப்புரவாக வேண்டும். பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். அதுதான் ஒப்புரவாகுது. பாவ மன்னிப்பு நிச்சயம். இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே கேளுங்கள். ஆண்டவர் அதை உங்களுக்கு தர அவர் நல்லவராக, வல்லவராக, உண்மையுள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவசியம். இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அற்பமான சரீரங்களுக்குள்ளே வாசமாக இருப்பது இட் இஸ் a gift from God. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ரோமர் 8:26 சொல்லுகிறது, நாம் எப்படி ஜெபம் பண்ணுவது என்று சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு நம்மோடு கூட சேர்ந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவியானவரை பெற்றிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக விழித்து உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே கருத்தாய் ஜெபிக்கலாம், சில நேரங்களிலே ஆவியானவருடைய வரங்களோடு ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணும்போது பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இது அவசியம். சில பேர் கருத்தா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்காம அவங்க ஜெப வாழ்க்கையே சோர்ந்து போய் குன்றி போய் காணப்படுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் ஆவியில் ஜெபம் பண்ணுகிறேன்னு கருத்தே கிடையாது அவங்களுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கருத்து இருக்கும், அவ்வளோதான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தேர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் விரும்புகிறார். அதில் கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடுகளும் அவசியம். நீதிமொழிகள் 28:5 படியாக கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடும், இதில் வாட் இஸ் பிஹைண்ட் த சீன் எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். எரேமியா 33 அப்படி சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்போது ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். உங்கள் ஜெப வாழ்க்கை ஒரு அனல் மூட்டப்பட்டதாக, உயிருள்ளதாக, அர்த்தமுள்ளதாக,
தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய நிறைவேறுதலிலே பங்கடைகிறதாக இருக்க வேண்டுமென்றால் இதுதான் வழி. நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. இது மிகவும் அவசியம். கர்த்தரை தேடுறவங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. சங்கீதம் 34 அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், நல்லா வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். பாகமம் 28. ஸ்தோத்திரம். யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிறதிலே அவர் உண்மையாக, உறுதியாக, ஒரு மனமாக இருந்தார். அவர் தேவ ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டார். எலியா தனக்காகவும் பெற்றுக்கொண்டார், தேசத்துக்காகவும் பெற்றுக்கொண்டார். தேசத்துக்காகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியில் நிரம்பி ஆவியானவரோடு ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, நீங்கள் ஆவிக்குள்ளே மகா பரிசுத்த விசுவாசத்திற்குள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவராலே ஜெபிக்கும் போது அதிலே ஆண்டவர் கொடுக்குற பதில்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இம்மிடியேட்டாக பெற்றுக்கொள்கிறோம். சில விஷயங்களிலே கர்த்தர் உடனே கொடுத்து விடுவான். சில விஷயங்களிலே காத்திருக்கும்படிக்கு சொல்லுவார். சில விஷயங்களில் எப்படி அதில் நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸ்தோத்திரம். பாருங்கள், தாவீது அங்கே தன்னுடைய மகனால் பகைக்கப்பட்டு ஓடி போகிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஜெபிப்பதற்கு முடியாத சூழ்நிலைகள் அவர் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக என்று சொல். பாருங்கள், இட் இஸ் த டிபெண்டன்ஸ் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் டிபெண்டன்ஸ் டு தி ஆல்மைட்டி லிவிங் காட். பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிறார். பாருங்கள், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வழி, ஒரு குறிப்பிட்ட இதுதான் தெரியுது. ஆனால் கர்த்தரை நம்பி அவர் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்கள், கர்த்தர் அவருடைய ஓட்டத்தை மாற்றி அவரை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயத்தில் நிப்பாட்டுகிறார். ஸ்தோத்திரம். இது ரொம்ப அவசியமான காரியம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். ஒருவேளை இவ்வளோ நாளும் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால தான் சித்தி இல்லை. இது எதுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு என்று சொல்லி நினைத்திருக்காதீர்கள். ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் அதுவும் சொல்லப்படும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாக அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். அடுத்தபடியாக தானியேல் 12:32 வாசித்துப்பார். இந்த அனுபவங்களிலே நாம் வளரும்போது தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். தேவனை அறிந்து கொண்டவர்கள் திட மனது கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஸ்தோத்திரம். தானியேல் அவர் தன்னுடைய மக்களுக்காக திறப்பில்லை நின்றார். அது மாத்திரமல்ல, அவர் இருந்த தேசத்தில், அந்த காலத்தில் அவர் பாபிலோன் தேசத்தில் இருந்தார், அந்த நாட்டுக்காகவும் அவர் ஜெபித்தார். ஸ்தோத்திரம். அது அங்கே அதிகமாய் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சில நேரங்களில் சவால்கள் வந்த பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் மன்றாடினார். அவரும் அவருடைய நண்பர்களும் மன்றாடினார்கள். பரலோகத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டார்கள். தேவன் அதில் எப்படி செயல்படுவார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதன்படி முன்னேறினார்கள். தேவனால் தங்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த காலத்தில் இருந்த பாபிலோன் அரசுக்கும் கூட, அதுக்கு பின்பதாக வந்த மேதியா பெர்சியா அரசுகளுக்கும் கூட தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தானியேல் 12வது அதிகாரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய சகலத்தையும் அறியக்கூடிய கிருபையை அவர் கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் ஜெயம் பெறுகிறார். கர்த்தரால் ஜெயம் பெறுகிறார். தேவனால் வெற்றி பெறுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், இது அவர்கள் அதுக்கு முன்பதாக சென்றிராத பாதை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக நல்ல மேய்ப்பராக, உத்தம பிரதான ஆசாரியராக அவர் முன் சென்று ஜெயம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று உங்களுக்கு யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அவர் சொன்னது ஒரு உண்மையான காரியம்.
உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்போது அதை சந்தோஷமாக நினைங்கன்னு சொல்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் தேவனால் எவ்வளவு தூரம் அதை பெற்றிருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் என்று யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உபத்திரம் வருதா, நல்லதுக்கு சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க, வெளிப்பாடுகளை கேளுங்க, அவரை தேடுறதுல இன்னும் ஊக்கமாக தேடுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படி தான் கர்த்தருக்குள்ளே ஜெயித்தார்கள். இந்தியாவிலையும் பாருங்கள், சாது சுந்தர் சிங், வில்லியம் கேரி. ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த சமகாலத்திய காரியங்களிலே கடந்த சென்று போன வருடங்களிலே மூத்த ஊழியர்கள். ஸ்தோத்திரம். இந்தியாவுக்கு கர்த்தர் எவ்வளோ ஊழியர்களை அனுப்பியிருக்கிறார், இங்கே எவ்வளோ ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று அவர்கள் மேகம் போன்ற சாட்சிகளாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்று உங்களையும் என்னையும் கூட அந்த பட்டியலில் சேர்த்து பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெப வாழ்க்கையில் வளர வேண்டும் பிரியமானவர்களை ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கர்த்தரை தேட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்ற பிரயாசத்தை கொடுக்க வேண்டும். ஏசாயா 51 அங்கே ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள், அவர்களை ஒருவனாக இருக்கும்போது அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணிங்க. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் விரும்புகிற அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் விரும்புகிற அளவுக்கு ஜெபிக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே செயல்பட வேண்டிய பொறுப்பை உங்கள் மீதும் என் மேலும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆவியானவரால் இயக்கப்பட்டு சரியாய் செயல்படுவோம் என்றால் ஜெயம் உண்டாகும், காரிய சித்தி உண்டாகும், ஜனங்கள் மீட்கப்படுவார்கள், தேசம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும், நாச மோசங்களிலிருந்து காப்பாற்றப்படும். ஸ்தோத்திரம். தேவனுடைய அந்த ரட்சிப்பின் ஜெய கொடி உயர பறக்கும் பிரியமானவர்கள். அவசியம் அவசியம் மறந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஏசாயா 51:2-3 வாசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தரின் தோட்டமாக மாறும் என்று ஆவியானவர் திட்டமாய் எழுதினார். இப்பொழுதும் சொல்லி கொண்டே இருக்கிறார். அது எந்த வாழ்க்கையில் எந்த வனாந்திரம் வந்தாலும் கவலை இல்லை. ஸ்தோத்திரம். வராது, வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஏசாயா 51:2 கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தரின் தோட்டத்தை போல மாறும். மறுபடியும் கீத சத்தம் உண்டாயிருக்கும். அங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டா. பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து இயேசு நமக்காக ஜெபித்தார். நாம் அவரோடு கூட சேர்ந்து மீகர் பார்ட் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதிலே நாம் ஜாகிரதையாக சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம் என்றால் கர்த்தருடைய காரிய சித்தியை, கர்த்தருடைய நிறைவேறுதலை ஒவ்வொருவருக்காகவும், அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களுக்காகவும், தேசத்திற்காகவும், கர்த்தருடைய திருச்சபைக்காகவும், சுவிசேஷ ஊழியங்களின் நிறைவேறுதலுக்காகவும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இன்று அதில் ஆவியானவருக்குள்ளே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களை அர்ப்பணியுங்கள் பிரியமானவர்களே. சமீபத்தில் சுவிசேஷ புத்தகத்தில் அதை நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நுகம் பாரம் லேசானது, லகுவானது. காரணம், அவரும் அதில் இடைப்பட்டிருக்கிறார். அவர் அதை சுமக்கிறார், நாமளையும் கூட சேர்ந்து சுமக்க வைக்கிறார். தேவன் மகிமையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய திட்டத்தை புரிந்து ஜெபிக்க வேண்டும். நாமும் அதில் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொல்கிறாரோ அதில் பங்களிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மகிமைப்படுவான். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
கர்த்தர் சிலருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார், ஆவிக்குரிய செவிகளை திறந்திருக்கிறார், ஆவிக்குரிய புரிதல்களை கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தேவனே, இந்த நாளிலே நீ சொன்ன காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர், இன்னும் கிருபை இறங்கட்டும். உங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படிக்கு வழி செய்திருக்கிறது. உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் அவரை சுற்றிலும் வருகிற அந்த சண்டைகள், யுத்தங்கள், ஆண்டவரே தேவையில்லாத இச்சைகளினால் வருமானால் அவைகளெல்லாம் உம்முடைய நாமத்தினால் இப்பொழுதே நீங்கி போகட்டும். உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும். இச்சை அடக்கம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அது மாத்திரமல்லப்பா, உங்கள் கிருபையின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புகிறான். ஆண்டவரே, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள, சகலத்தையும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்கிறார். அவர்கள் தொழிலிலே ஈடுபட்டிருக்கலாம், வேலைகளிலே ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கலாம், நிர்வாக ஆளுகை பொறுப்புகளிலே ஈடுபட்டிருக்கலாம். உங்கள் ஒத்தாசையை அனுப்ப வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், வேண்டுகிறோம். அவர்கள் எல்லைகளிலே சமாதானம் உண்டாகட்டும், சுஸ்தம் உண்டாகட்டும், சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவ திட்டப்படியான காரிய சித்தி உண்டாகட்டும். தேவ திட்டத்தை தங்களுக்காக மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஸ்தாபனங்களுக்காக, பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக, தேசத்திற்காக, ஆண்டவரை நீர் முன்குறித்து வைத்திருக்கிற சமூகங்களுக்காக பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அதிலே இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அதில் ஆவிக்குரிய தரிசனத்தை, எண்ணங்களை தடை செய்கிற அசுத்த ஆவிகளை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். சுட்டெரிக்கப்படுவதாக. வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவே தேவனால் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறது. வழிகளை திறப்பீராக. உம்முடைய உண்மையின் அக்கினி, ஒளி, வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரகாசிக்கட்டும். தேவ திட்டத்தின்படியான ஜெயம் உண்டாகட்டும். தேசங்களிலே உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். நன்மைகள் பரிபூரணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயங்கள் நடைபெறட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும், மகிமையான காரியங்கள் நடைபெறட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது, ஜெயம் இறங்குகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் எல்லைகளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக அதிசயமான கிரியைகளை, மகிமையான கிரியைகளை நடப்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கட்டி எழுப்பப்படும் என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதிகன மகிமையாக இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதிலே, விண்ணப்பம் பண்ணுகிறதிலே, தேவனிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறதிலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே அதிசயமான மகிமையான காரியங்களை பரிபூர்ணமாக செய்ய போகிறார். God bless you.